அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரையுலகின் மிக முக்கியமான 2 படங்கள் இந்த வாரம் வெளியாக இருக்கிறது. ஒன்று இயக்குனர் மாரி செல்வராஜுடைய இயக்கத்தில் வெளியாக இருக்கிற வாழை, இன்னொன்று இயக்குனர் PS வினோத்ராஜ் இயக்கத்தில் வெளியாக இருக்கிற கொட்டுக்காளி. இந்த 2 படங்களுக்குமான எதிர்பார்ப்பு என்பது இதுவரைக்கும் தமிழ் திரையுலகில் இருந்த அத்துணை படங்களுடைய எதிர்பார்ப்பையும் தாண்டி இருக்கிறது. பொதுவாக தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு இந்த காலகட்டத்தில் தான் படங்கள் முன்னாடியெல்லாம் வெளிவரும். ரஜினிகாந்தனுடைய படங்களுக்கு, கமலஹாசனுடைய படங்களுக்கு, அஜித் விஜயுடைய படங்களுக்கு, சிம்பு தனுஷுடைய படங்களுக்கு இருந்த எதிர்பார்ப்புகளை விட முழுக்க முழுக்க புதுமுகங்கள் நடித்து, சூரிய தவிர எல்லாருமே புதுமுகம். கொட்டுக்காளியில் சூரி, அண்ணா பெண் அப்படிங்கிற ஒரு நடிகை 2 பேரை தவிர்த்துட்டு ஒட்டுமொத்தமாக அந்த மண்ணின் மக்களை, அந்த ஊரை சார்ந்தவர்களை அப்படியே படத்தில் நடிக்க வச்சிருக்காரு இயக்குனர் PS வினோத்ராஜ் கொட்டுக்காளி படத்தில். இன்னொரு பக்கம் தன்னுடைய ஊர் மக்களையே மொத்தமாக நடிக்க வச்சிருக்காரு வாழை படத்தில் மாரி செல்வராஜ். அந்த படத்தில் கலையரசன், நிக்கிலா விமல், திவ்யா துரைசாமி இந்த 3 பேரை தாண்டி ஒட்டுமொத்தமான நடிகர்களும் அந்த ஊரை சார்ந்தவர்கள். இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி 2 படைப்புகள் அந்த மண்ணின் மக்களே நடித்து வெளிவந்திருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் இந்த 2 இயக்குனர்களும் ஏதோ ஒன்று தமிழ் துறைகளுக்கும் இந்த இந்திய சினிமாவுக்கும் ஒட்டுமொத்தமான இந்த சமூகத்துக்கும் சொல்ல வராங்க. மாரி செல்வராஜுடைய படங்களை பார்த்தவர்களுக்கு புரியும், அந்த படத்தில் நடித்தவங்க விவாதித்ததை விட, அவங்க உரையாடியதை விட சமூகத்தோடு மாரி செல்வராஜ் உரையாடி இருப்பார். சமூகத்தோடு உரையாட விரும்புவார். அப்படித்தான் அவருடைய படங்களுடைய திரைமொழியும் வசனமும் உருவாக்கப்பட்டிருக்கு. அது பரியேறும் பெருமாளாக இருக்கலாம், கர்ணனாக இருக்கலாம், மாமன்னா இருக்கலாம். எல்லா படங்களுமே ஒரு மிகப்பெரிய விவாதங்களை, உரையாடல்களை சமூகத்தில் நிகழ்த்தியிருக்கிறது. அது நேர்மறையா எதிர்மறையா அப்படிங்கிறத தாண்டி மிக ஆரோக்கியமான விவாதங்களை தமிழ் சமூகத்தில் எடுத்து வைத்த முக்கியமான 3 படைப்புகளை குறித்த இயக்குனர் மாரி செல்வராஜ் ரத்தமும் சதையுமாக உணர்வுபூர்வமாக ஒரு படத்தை எடுத்துக்காருன்னு பல்வேறு இயக்குனர்கள் இந்த படத்தை பாராட்டி தள்ளியிருக்காங்க. குறிப்பாக இயக்குனர் வெற்றிமாறன், இயக்குனர் மிஸ்கின், இயக்குனர் ராம் அவர்கள், இயக்குனர் அழகம்பெருமாள் அவர்கள், அதே போல் இயக்குனர் அமீர் அவர்கள், பூ படத்தினுடைய சசி அவர்கள், ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை கொண்டாடி தீர்த்திருக்காங்க. சில பேர் இந்த படத்தை பார்த்து விட்டு ஒரு அரை மணி நேரம் என்னால் பேச முடியல, 2 நாள் இந்த படத்துலேருந்து நகர முடியலை, 1 மணி நேரம் அப்படி உறைஞ்சிட்டோம், மாரி செல்வராஜ் கையை பிடிச்சிட்டு வார்த்தை இல்லாமல் நான் கடந்து போயிட்டேன். மாரி செல்வராஜ் எத்தனை படங்களும் இனி எடுக்கலாம், ஆனால் த பெஸ்ட் அப்படின்னா அது வாழை படமாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. அப்படி என்ன அந்த படத்தில் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வாழைப்படம் உருவாகியிருக்கிறது. வாழைப்படத்தினுடைய கதை, இந்த பின்னணி இதெல்லாம் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் பரவுது. ஆனால் மாரி செல்வராஜ் சொல்லியிருந்தார், இது 1999 என் ஊரில் நடந்த ஒரு கதை, அதை வைத்து அது மாரி செல்வராஜுடைய சுயசரிதை போல, அவருடைய பயோபிக் போலவே இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. 1999 காலகட்டத்தில் சிறுவைகுண்டம் பகுதியில் இருந்தவங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். அது ஒட்டுமொத்தமான அந்த மக்களை உலுக்கி போட்ட ஒரு சம்பவம். இன்றைக்கும் கருங்குளத்துலேருந்து, தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்துலேருந்து சிறுவைகுண்டத்துக்கு நம்ம பேருந்தில் போகும்போது புளியங்குளத்தை கடந்து மாரி செல்வராஜுடைய ஊரை கடந்து தான் போகணும். மாரி செல்வராஜுடைய ஊர் அந்த ஒரு கிலோமீட்டர் உள்ளே இருக்கும், சாலையிலேருந்து 1 கிலோமீட்டர் உள்ளே இருக்கும். ஆனால் அந்த ஊருக்கு வெளியே ஒரு தொடர்ச்சியான ஒரு கல்லறை இருக்கும். ஒரு 12 பேருடைய உடல் ஒரே இடத்துல அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அந்த சம்பவம் அன்றைக்கு பெரிய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த சம்பவம் நடந்து நான் 9ஆவது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் பெரியம்மா ஊர் வெள்ளூர், சிறுவைகுண்டம் பக்கத்தில். அந்த ஊர் வெள்ளூருக்கு அடிக்கடி விடுமுறை நாட்களில் போவோம். அப்படி போகும்போது அந்த இடத்த கடக்கும்போது ஒரு மாதிரி பயம் வரும். ஏன்னா அது குறித்த கரைகளை எங்கள் அம்மா அப்பா சொந்த பத்தங்கள்லாம் சொல்லுவாங்க, இப்படி ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு இந்த இடத்துலன்னு. 19 பேரை காவு வாங்கிய ஒரு விபத்து. அந்த விபத்தில் மாரி செல்வராஜ் அவருடைய உறவினர்கள் அவர் ஊரை சார்ந்தான் அதிகமாக இறந்து போனாங்க. அதை மையமாக வைத்து ஒரு பெரிய உயிரோட்டத்தான வாழ்வியலை, அந்த மண்ணின் மக்களுடைய வாழ்வியலை அப்படியே இந்த வாழை படத்தில் காட்சிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை இந்த சம்பவத்தை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கும் போதே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் ஒரு சின்ன வழி இருக்குது மனசுக்குள்ளே. மாரி செல்வராஜ் ஊர்லேருந்து எங்கள் ஊர் ஒரு 5 கிலோமீட்டர் தான். அவர் அந்த பக்கம் வாழைக்காய் சுமந்துருப்பார், நான் இந்த பக்கம் வாழைக்காய் சுமந்துருக்கேன். நம்மளும் அதே வாழைக்காய் சுமந்து வந்த ஆள் தான். அப்போ அதை அந்த இடத்துக்கு கூட்டு போகிறார் மாரி செல்வராஜ். இந்த வாழைங்கிற படத்தோடைய போஸ்டர் ஆரம்பத்தில் பார்க்கும்போது சரி, மாரி செல்வராஜ் வாழை நடுக்கிறாரு, சரி இது வரைக்கும் எடுத்த மாமன்னன், கர்ணன் இந்த மாதிரி படங்கள் வித்தியாசப்பட்டு ஊரை பற்றி பேச போகிறார் போல இருக்குது. சின்ன பசங்க வச்சு எடுக்க போகிறாருன்னா இந்த பசங்க படம் பள்ளிக்கூடம் சம்மந்தப்பட்ட பசங்க அந்த மாதிரி படத்தை எடுக்க போகிறார் போல இருக்குது. அப்புறம் இந்த பசங்க மட்டும் தான் அந்த போஸ்டரில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நிக்கிலா விமல், திவ்யா துரைசாமி, கலையரசன் இவங்கெல்லாம் படத்தை நடிக்கிறாங்கன்னு தெரிய வருது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக அந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு. நிறைய தடைகளுக்கு பிறகு அந்த படத்தை திரையிட முடியாமல் இருந்து இப்போது மீண்டும் அந்த படம் திரைக்கு வருது. பெரிய எதிர்பார்ப்பை இந்த படம் உருவாக்கியிருக்கிறது. ஒவ்வொரு இயக்குனரும் சொல்லும்போது இந்த படம் நிச்சயமாக தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். விவாதத்தை ஏற்படுத்துமா, உரையாடலை தூங்கி வைக்குமா,
கர்ணன் போல இது பெரிய சர்ச்சைகளை உருவாக்குமா என்பதை தாண்டி இது பெரிய உணர்வுபூர்வமான படமாக இருக்கும். இந்த படம் ஒவ்வொருத்தருக்கும் நெருக்கமாக இருக்கும். குறிப்பாக இந்த பகுதி மக்களுடைய வாழ்வியலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சொல்லுவாங்க, ஒரு இந்த படத்தை பார்த்தா இந்த இனத்தின் மக்களுடைய வாழ்வியலை தெரிஞ்சுக்கலாம், இந்த படத்தை பார்த்தா இந்த சமூகத்துடைய வாழ்வியலை தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கும்போது இந்த வாழை படத்தை பார்க்கும்போது குறிப்பாக தென் மாவட்ட மக்களுடைய வாழ்வியலை தெரிந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வாழை உருவாக்கியிருக்கிறது. அதே போல் சூரிய அவர்களுடைய நடிப்பில் வெளியாக இருக்கிற கொட்டுக்காளி, இந்த படத்தை வந்து PS வினோத்ராஜ் இயக்கியிருக்காரு. தமிழ் திரையுலகில் இதுவரைக்கும் எந்த இயக்குனர்களும் தொடாத ஒரு பாணியை, தொடாத ஒரு திரைமொழியை, தொடாத ஒரு திரைக்கதையை PS வினோத்ராஜ் வந்து கையாளுறாரு. அவருடைய கூழாங்கல் அப்படிங்கிற அந்த படத்தை, அது படமா குறும்படமா ஆவணப்படமா அப்படின்னா அது 1 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சிறந்த படைப்பு. அந்த படத்தை பார்த்தவர்களுக்கு PS வினோத்ராஜருடைய இயக்கம் எப்படி இருக்கும், அவருடைய திரைமொழி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். படத்தில் இசையே இல்லைன்னு சொல்கிறாங்க. கொட்டுக்காளி படத்தில் இசை பயன்படுத்தப்படலை. இசையமைப்பாளர் இருக்கார், ஆனால் இசை இல்லை. படத்தில் முழுக்க லைவ் சவுண்டு, ஒரு இயற்கையாக ஒரு ஆட்டோ ஓடுதான் அந்த ஆட்டோவோட சவுண்டு, ஒரு கோழி கொக்கரிக்கிற சவுண்டு, மனிதர்கள் நடந்து போகிற அந்த சத்தம், ஒரு ஓடை ஓடி வருதுன்னா அதோடைய சத்தம், ஒரு மலர் வந்து கீழே விடுதுன்னா அதோடைய சத்தம், ஒரு மரம் ஆடுதுன்னா அந்த சத்தம், ஒரு கோயிலில் மணி அடிக்கிற சத்தம், இப்படி மனிதர்களுடைய உரையாடல், இயற்கையுடைய சத்தம், இதையே படத்தினுடைய பின்னணி இசையாக உருவாக்கியிருக்காரு. அப்படிங்கிறது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை பன்மடங்கு உயர்த்திருக்கிறது. இன்னொன்று, இது மற்ற கமர்ஷியல் படம், ஏற்கனவே இருக்கிற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய சினிமாவிலேருந்து இது முழுக்க வேறுபடுதுன்னு சொல்கிறாங்க. சூரிய அவர்கள் இந்த படம் குறித்து சொல்லும்போது, என்னுடைய வாழ்க்கையில் இந்த படம் மிக முக்கியமான படம், இதுவரைக்கும் யாருமே எதிர்த்து நடிக்காத ஒரு கதாபாத்திரத்தை நான் பண்ணியிருக்கிறேன். சூரியோடைய லைஃப் வந்து பல ஸ்ட்ரகிளுக்கு பிறகு ஒரு காமெடி நான் வந்து விடுதலைக்கு பிறகு ஒரு நடிகனாக ஒரு பீரிட்டு வெளிவந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து கருடன் படத்தில் ஒரு வேறு மாதிரியான ஒரு நடிப்பை வந்து சூரிய வெளிப்படுத்தியிருந்தார். ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் வந்து மிக கவனமாக அவர் வந்து தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட சூரியுடைய வாழ்க்கையில் இந்த படம் மிக முக்கியமான படமாக இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவர் ஒரு நடிகர், எல்லாருமே சொல்லுவாங்க இந்த படம் வந்து எனக்கு முக்கியமான படம்னு எல்லா நடிகரும் சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையில் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான முக்கியமான படைப்பாக கொட்டுக்காளி இருக்கும். நாம் எல்லாருமே நிறைய பேரை மறைமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு. கமலுடைய ஒரு உள்குத்து இருக்கும் இல்லையா, நாம் வந்து இந்த நீரோட்டத்தில், இந்த கால நீரோட்டத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வரணும், புது ஆற்றல்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த கொட்டுக்காளி படம் குறித்து கமலஹாசனுடைய அறிக்கை, முக்கியமான ஒரு சில ஆளுமைகளுடைய அறிக்கை, அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக கொட்டுக்காளி படம் என்பது ஒரு பெரிய அளவிலான தாக்கத்தை தமிழ் திரை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சமூகத்திலும் ஏற்படுத்தும். ஏன்னா இந்த படம் பேச வந்திருக்கிற அரசியல் மிக முக்கியமான அரசியல். இன்றைக்கி இருக்கிற சாதி, அதை பிடித்து வைத்திருக்கிற ஆன்மீகம், அதுக்குள்ள இருக்கிற மூட நம்பிக்கை, பெண் அடிமைத்தனம், ஆணாதிக்கம், இதை எல்லாத்தையும் மொத்தமாக உடைச்சி சுக்கா நொறுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்குள்ள ஒரு பகுத்தறிவு கருத்தை வந்து இறுதியாக வச்சிருக்காரு PS வினோத்ராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. கூழாங்கல் படத்தில், அந்த படத்தை ஏற்கனவே நான் பார்த்தேன் படம் வந்த புதுசில். ஆனால் அப்போ அந்த படத்தை பார்த்ததுக்கும் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த கொட்டுக்காளி படம் வரப்போகுது அப்படின்னோடனே PS வினோத்ராஜுடைய இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி சோனி லைவில் அந்த படம் இருக்குது OTTல, அதை பார்த்தேன். 1 மணி நேரம் எந்த பணியும் 1 மணி நேரம் வேறு எந்த சிந்தனையும் வர அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சோன்னா, படம் பார்க்கணுங்கிற ஒரு கான்சியஸோடு பார்த்தேன். இந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காரு, இந்த மொழி என்ன அப்படின்னு ஒரு கான்சியஸோடு இந்த படத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு காட்சி அப்படியே ஒரு மாதிரி உழுக்கிட்டாரு. எனக்கு வேறு ஒரு அழைப்பு கூட வந்து கட் பண்ணி பிளாக் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டென்ஷன் மனல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காட்சியிலேருந்து நகர முடியல. அவ்வளவு அழுத்தமாக, இவ்வளவு இயல்பாக, இவ்வளவு உண்மைக்கு நெருக்கமான பல பேர் படம் எடுப்பாங்க. ஆனால் உண்மையாகவே எடுத்திருந்தார். ஒரு ஊரில் ஒரு அக்கா வீட்டுக்காரரு, அந்த மனைவியருடைய தம்பி, மாமியார், அந்த மனைவி தம்பியினுடைய மனைவி, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சண்டை காட்சி. உண்மையிலே நம்ம ஊரில் ஒரு சண்டைக்குள்ளே நம்ம நின்று பார்த்தா அப்படி இருக்கும். ஒரு லைவாக ஒரு சண்டை போடுறாங்க. அக்கா வீட்டுக்காரரும் மனைவியுடைய மச்சானும், அதான் மாமனும் மச்சானும் சண்டை போடுறாங்க. அதை அந்த பையன் வேடிக்கை பார்க்குறான். அவங்க பாட்டி தடுக்குது, ஊருக்காரங்க தடுக்கிறாங்க. இது எப்படி இதை படமாக்குனாரு, எப்படி இதை நடித்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய வியப்பாக இருந்து. அப்படிப்பட்ட ஒருத்தட்டிருந்து சூரி நடித்து, அண்ணா பெண்ணு நடித்து,
ஒரு ரத்தமும் சதியுமா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போதே பெரிய ஒரு பிரமிப்பையும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் இந்த கொட்டுக்காளி உருவாக்கியிருக்கு. எங்க வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு, மிரட்டலுக்காக பாலமேடு வரைக்கும் போறோம். பொதுவாக அந்த வேர்ல்டு சினிமா அப்படி இருக்கும் அப்படிலாம் பேசுவாங்க. உலக சினிமாக்கள் வந்து ஈரானிய படங்கள் தான் அப்படி இருக்கும் அப்படின்னு பேசுவாங்க. உலக சினிமாக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மைக்கு நெருக்கமான படம், ஒரு மக்களோட வாழ்வியலை அப்படியே எடுத்து வச்சுக்கிற படம், இதை வந்து இந்த திரையரங்கெல்லாம் திரையிடுறாங்க, இதில் வந்து விருதுகள் கிடைச்சது அப்படின்னு பல படங்கள் நம்ம வந்து பார்க்குறோம், பத்திரிகை செய்தியாக படிக்கிறோம். அந்த உலக சினிமா தான் இந்த கொட்டுக்காளி படம். அந்த உலக சினிமாக்களை தாண்டிய உலகத்திற்கு தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டுடைய வாழ்வியலை, குறிப்பாக இந்த கொட்டுக்காளியை பொறுத்தவரை மதுரை மக்களுடைய வாழ்வியலை, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துடைய மக்களுடைய பண்பாட்டை, அவங்களுடைய நம்பிக்கையை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை எல்லாத்தையும் மொத்தமாக இந்த பண்பாடுங்கிற பேரில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த படைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த கொட்டுக்காளி படம் வாழைப்படம் எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புகிறாங்களோ அதுக்கு இணையாக கொட்டுக்காளி படம் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஆனால் என்னென்னா, இது சாதாரணமான ஒரு 10 ஃபைட், 5 ஃபைட்டு, 5 பாட்டு, கொஞ்சம் ஒரு காமெடி ட்ராக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த திரைமொழியை மொத்தமாக முடித்து மூட்டையில் கொட்டி வச்சுட்டு கேரளாவில் நல்ல படம் வருது, கர்நாடகாவில் நல்ல படம் வந்திருக்கு, ஆந்திராவில் ஒரு நல்ல படம் வந்திருக்கு, பாகுபலியை பார்த்தீங்களா, RRR பார்த்தீங்களா, கேரளாவில் வந்து இந்த படத்தை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குற ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு விருந்து போல இருக்கும். அதுவும் தளவாழ விருந்து போல இருக்கும். ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அதிலிருந்து அந்த திரைமொழியை கற்றுக்கொண்டு படம் எடுப்பு இருக்கும். மக்களோட மக்களாக வாழ்ந்து அந்த மக்கள்கிட்ட கதையை எடுத்து படமாக்குவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி தான் மாரி செல்வராஜ் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு பகுதியை படமாக எடுத்திருக்காரு. அவருடைய பரிவேறு பெருமானும் அவருடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு பகுதி, மாமன்னனும் அவர் பார்த்த வாழ்க்கையில் பழகிய நண்பர்கள்ட்ட கேட்ட விஷயங்கள்லேருந்து ஒரு பகுதி. அதே போல் தான் கர்ணன் படமும் அவர் பார்த்த விஷயங்களில் அவர் ஊரில் நடந்ததை, அவர் இருக்கும்போது நடந்ததை ரத்தமும் சதியமாக ஒரு 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 பகுதி. அதே போல் தான் இந்த வாழை முழுமையாக அவர் வந்து இன்னைக்கு இயக்குனராக வந்துட்டார், ஒரு சட்டக்கல்லூரிக்கு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஊரில் இருக்கும்போது அவர் பார்த்த விஷயங்களை, அவருக்கு நடந்ததை, அவங்க ஊர்க்காரங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் சேர்த்து இந்த படத்தில் எடுத்து வச்சுருக்குன்னு சொல்கிறாரு. அதே போல் தான் PS வினோத்ராஜும் அவர் வாழ்க்கையில் நடந்ததை, அவர் பார்த்ததை, அவர் உறவினர்களுக்கு நடந்ததை, அவங்க உறவினர்களுக்குள்ளே நடந்த உரையாடலை, சம்பவங்களை தொகுத்து படமாக கொடுத்துருக்காரு. 2 பேரும் வாழ்க்கைக்கு நெருக்கமாக, உண்மைக்கு நெருக்கமாக தங்கள் வாழ்க்கையை ஒரு படைப்பாக எடுத்துகிட்டு வராங்க. இது தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் திரைக்கும் மிகப்பெரிய ஆரோக்கியமான காலகட்டம். கடந்த 6 மாதங்களில் இந்த வருடம் தொடங்கி 6 மாதங்களில் சரியான படங்களே தமிழ் சினிமாவில் வரலை. அதனால் நிறைய படங்களை வந்து மீண்டும் திரையிடுறாங்க. கில்லி போன்ற படங்களை மீண்டும் திரையிட்டாங்க. அதுக்கப்புறம் கேரளாவிலேருந்து ஒரு படம் வந்து தான், மஞ்சுமால் பாய்ஸ் வந்து தான் பெரிய லெவலில் இந்த திரையரங்கில் மக்கள் போனாங்க. அதுக்கப்புறம் கருடன் படம் வந்த பிறகு கருடனுக்கு போகிறாங்க. இப்போ தங்களான் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி தமிழ் சினிமா வந்து கொஞ்சம் கீழே வீழ்ந்திருக்கும் பொழுது வாழையும் இந்த கொட்டுக்காளியும் வந்து திரையரங்கை ஆக்கிரமிக்க இருக்கிறது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ